சரியா? பாட்டில் கஞ்சிடா நான் சொல்றேன். அப்பா சரியா? நீங்க போங்க, அங்கெல்லாம் வராங்க. அங்க போங்க. சரியா? இப்படியா? வணக்கம். அந்த உனியை நல்லா பாருங்க. குட் மார்னிங். அனைவருக்கும் காலை காலையில் எழுந்திரிச்சாச்சு. இங்கே பாருங்க, டீ பானம் பாலத்தோடு இருந்துருக்கு. சூடு 4 ஆண்டுகளுக்கும் சோறாக்கு போகிறேன். சோறாக்கில் போட்டாச்சு. எங்கள் வீட்டில் புது வரவு இருக்கு. வாங்க காமிக்கிறேன். இவன் தான் அந்த அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக இருக்கான்னு சொல்லிட்டு அதே கடையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அங்கே சொன்னேன் இப்படி எரியுது. அப்போ அந்த அண்ணனே சொன்னாங்க, இல்லை கேஸ் ப்ராப்ளமாக தான் இருக்குது, அடுப்பு சர்வீஸ் கால் வர சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கேயே ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்தாச்சு. அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்க. எங்கள் வீட்டில் கரண்ட் அடுப்பு எங்கள் அம்மா வாங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி பழக்கணும். நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சோறு ஆக்கிட்டு தொட்டுக்கரைக்கு நம்ம என்ன பண்ண போறோமா, இங்க பாருங்க. நம்ம வாண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இறால்னா ரொம்ப பிடிக்கும். அது விடிக்கலாம், இறாலுக்குனால 2 கண்ணு விரியும். அந்த அளவுக்கு ஒரு இறால் வெறியன். இறால் வந்து அவனுக்கு அவ்வளோ உயிராக பிடிக்கும். மித்த 3 பேரோட அவனுக்கு இறால் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, ஸ்பெஷலாக சின்னதுக்காகவே சூப்பரான இறால். இங்கே பாருங்க, நான் பயங்கரமாக இருக்கு. மண்டையை கூட வீணாக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லா தலை சைஸுமே நல்லா சைஸாக பெருசாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேற்று அவங்க 4 பேரோட ஃபேவரட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், இது இறால் கிரேவி அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் நேற்று தயிர் சாதமும் 65 கொடுத்து விட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து லெமன் ரைஸும் இது கிரேவி வச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாம் பொரிச்சிடலாம். இது என்ன பண்ணாலும் சாப்பிடுவாங்க. பெருசாக இருக்குல்ல, எல்லாத்தையும் போட்டு சூப்பராக பொரிச்சிருவோமா. ராலடி ராலு மசியான்றா டேய், அது மண்டையா பாரு எரிச்சது எப்படி இருக்குதுடா. அப்புறம் லெமன் சோறு வச்சு ராலை பொரிச்சு தான் காலையில் சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் இது வந்து ஒன்று உடம்பு சரியில்லை. 4 பேர்கிட்ட கிடந்து அல்லோல பட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே 2 பேரா மீனுவா வரிதாஸ் 5 பேர் என்னைய பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கு 2 கிலோ கம்மி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க நான் பார்த்தீங்கன்னா பால் தேயிலை போட்டுட்டு இஞ்சியை போட்டுட்டு அதுலேயே சீனியும் போட்டுருவேன். சீனியை போட்டு தான் டீ போடுவேன். நான் டீ போட்டால் எங்கள் வீட்டில் இருக்க யாருன்னா தைரியமாக எடுத்து குடிக்கலாம். ஏன்னா அதில் ஆல்ரெடி சீனி எல்லாம் கலந்தே இருக்கும். சூடு பண்ணி டக்குன்னு எடுத்து குடிச்சிட்டா டீ நல்லா கட்டு குடிக்கணும். இறால் எப்படி உரிக்கிறதுன்னு சொல்லிட்டு மரிதாஸ் உங்களுக்கு சொல்லித்தராப்புல. மண்டையை திருக்கி போட்டுறணும். இவருக்கு வந்து நிறையா கோழிகளுக்கு மண்டையை திருக்கி, மனுஷங்களுக்கு மண்டையை திருக்கி பழக்கம். ஏண்டா ஈஸி பாருங்க, எல்லாம் அவ்வளோ சைஸாக இருக்கு பாருங்க. கிலோவுக்கு ஒரு 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 15 நிற்குமா? 15 கவுண்ட்னா கிலோ ரேட்டா? 15 கவுண்ட்னா நல்ல ரேட்டு தான். கவுண்ட்ல ரேட் 20க்கு மேலே போனால் தான் ஓரளவுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நார்மலாக இருக்கு, கம்மியாக கிடைக்காது. தெரியும், நான் என்ன சொல்கிறேன், இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். டெஃபினெட்லி தோற இங்கிலீஷ் எல்லாம் பேசுகிறா. சரி வேணும் முடிஞ்சு தரேன். ஃபஸ்ட் ஒன்று நல்லா எடுத்து இதில் மிஷின் மாதிரி ஸ்பீடாக ஓடுது மக்களே. சூப்பரான மண்டை கிரேவி இவனை வச்சு நம்ம தயார் பண்ணி கஞ்சி குடிக்க போகிறீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தலை. ஏன்னா இவன்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கும். மூக்கு சைடு வெட்டி அந்த பூச்சியெல்லாம் எடுத்து அது பண்ணுறதுனால இவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். அவனை மட்டும் நல்லா சேவனை பார்த்துட்டோம்னீங்களே. இங்கே பாருங்க கஞ்சி தாக்குன சோறு அப்படியே இருந்து, இது நல்ல பெரிய பானை, 5 உலக்கு ஆக்குற பானை, நிறைய கஞ்சி இருக்குது. டீ ரெடி குடிப்போம். சோறு கொச்சிட்டு குட்டி சில புறம் எழுப்பணும். இறால் உரிச்சாச்சு.
கடல் மீன் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நண்டை தவிர இது எல்லாத்தையுமே நல்லா உப்பு போட்டு வேற உலசி தான் கழுவணும். எவ்வளோ நாள் இப்படி பண்ணு. எவ்வளோ நாள் இருந்துச்சு இப்போ எவ்வளோ பாருங்க நல்லா பாருங்க. அதோட அதில் வந்து கறியை விட மண்டை அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்க பாதி தலை வெயிட்டு இங்கே தான் இருக்கா. கழுவுங்க கழுவுங்க எடுத்து வந்துருங்க. பாத்திரம் எடுத்துறவா? நமக்கு நாமே ஹெல்ப் பண்ணிக்கிறோம். இப்படியே நினைச்சாதான் எனக்கு இப்போ சிரிப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. தலைவன் வேற நெஞ்சில் யோசிப்பான். ராஜு சொல்லுவார் தட்டில் எல்லாரை விட எனக்கு அதிகம் வாங்கி சொல்லுவாப்புல. இன்னும் ஒரு 2 டைம்ஸ் மட்டும் கழுவிற மாதிரி தான் சரியா? நீ கழுவு உனக்கு டீ தந்தா. எங்கள் வீட்டில் இவன் ஒரு சின்ன பிள்ளை இருக்கான். என்ன கருத்தாலும் இவன் தான் தப்பி தவிர எலிக்கு பொறி வச்சோம்னீங்களே சொல்லுவாங்கல்ல, எலி இருக்காது அதில் இவன் தான் இருப்பான். வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு இவ்வளோ சலிப்பா? மூஞ்சி வீடியோவில் போய் பாரு. டயர்டாக தான் இருக்கு வேலை பார்க்குறவங்க முடிச்சிடலாம். டயர்டெல்லாம் இல்லை, காண்டாமிருக மாதிரி இருக்கு. காண்டாமிருகத்தை கட்டினா காண்டாமிருகமாக தான் அவன். காண்டாமிருகத்தை கட்டினாலும் காண்டாமிருக மாட்டேன். காண்டாமிருகம் பெற்றா தான் காண்டாமிருகமாக முடிஞ்சிடும். நீ கமெண்ட்ல கேட்போமா? கேட்போமா? சொல்லுங்க மக்களே. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் யாராவது காண்டாமிருகம் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் காண்டாமிருகம் பிறந்தா இப்போ உங்கள் அம்மா அப்பாவும் என்ன சொல்லுவாங்க? இது நீ கேட்டு போடுறவங்க மேலும் தம்பி ஆச்சு யாருக்குதான் தெரியுங்களா? ஆட்சியில் யார் இருந்தாலும் கேஸ் போடுறது கோர்ட்டு தான். லத்தி வச்சு நல்லா ப்ரொடெக்ஷன் அப்படின்னா போடுவாங்கல்ல, அதையாவது கம்மி கூட பார்க்குறேன். நல்லா சக்தியோட என்ன பண்ணி பாடுறேன் அவர் தான் லேமினேஷன் பண்ணிட்டாங்க. லேமினேஷன் அதான் ஃபோட்டோ எடுத்து லேமினேஷன் பண்ணி மாட்டிங்க காலில். என்னது இது? லெமன் சோறுக்குமா? இந்த பானையில் ஆக்கிறதுக்கு பெரிய பானையில் ஆக்கினா ஒரே கண்டா சோறு முடிஞ்சு வேலை முடிஞ்சு. தோசை கலக்கு அடுப்பில் வச்சு சூடாக இருக்கு. நான்ஸ்டிக் தோசை கலக்குமா? இந்த தெரியுமா வீடியோ எடுத்துக்கிருக்கோம். 5 நிமிஷம். உண்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள்-பொடி, மிளகாப்பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா பொடி, நம்மகிட்ட மிளகா பொடி, நம்மகிட்ட குழம்பு மசாலா, கரம் மசாலா, இவ்வளோ மசாலா எடுத்து வச்சுருக்கேன். டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு
கல் சூடாயிடுச்சு. ஓகே. கிளாஸ் விட மாட்டேங்குது. சார்ஜ் போட்டுக்கலாம் எல்லாரும். இங்கே என்ன சூடாயிட்டு ரவுண்டாகி வேண்டி बड़ा साइज எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். சோறு மட்டும் பாக்ஸில் வச்சுக்கணும். மணி பாப்பாங்க சியான்றா வந்து கொஞ்சம் சாப்பாடு தான் சாப்பிடுவோம். அது குட்டி எடுத்துகிட்டு போகணும். சியான் சாப்பாடு லெமன் சாதம் பிடிக்காது. ஆனால் இறால் கறியோட கொடுத்தா லெமன் சாதம் பிடிக்காது. ஏன்னா இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குமா, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். என் டிஃபன் பாக்ஸில் இருந்து அல்லாதீங்க. போதும் போதும், இன்னொரு பாக்ஸ் வைக்கணும். போதும் போதும், இன்னொரு பாக்ஸ் வைக்கணும். இருக்குடா, இது எடுத்துக்கடா. இதடா இதில் தான் அவங்க கட்டுக்கிறோம். பாப்பா கிட்ட தனியாக மூடி தானே கண்டே ரெண்டுமே கட்டாங்க. என்ன பண்ணுறதுமே தெரியலைங்களா? டெய்லி மூடி கண்டுபிடிக்கிறதே எனக்கு பெரிய உங்களை தொட்டுக்கிறது தான். நீங்கள் 2 பேருக்கு இது சியான் சூட்டு, இது சியான்றா. இல்லைம்மா எல்லாருக்குமே அதிகமாக வச்சுக்குவோம். வெயிலாக வச்சுக்குவோம். முடிச்சுட்டு கிளம்புங்கம்மா, டைம் ஆகிடுச்சுமா. இல்லைம்மா இல்லைம்மா
ஏன்றா நானே சாப்பிடுறேன். அங்கே வச்சுட்டேன் பண்ணி டேட் தான் டிஃபன் பாக்ஸில் மட்டும் ஏன் டிஃபன் பாக்ஸ் எனக்கு வேணாமா? அது 9 நாள் இருக்கு. ஏன்றா வந்து அதில் கம்மியாக சாப்பிட்றேன். எல்லாமே கம்மியாக சாப்பிட இல்லை ரிட்டன் கொண்டு வந்து சியான்றாங்க சியான் சொல்றடா. இது தியோ சியான் சரி குளிக்க கூப்பிட்றாங்க. சாப்பிடு. சரி நான் போய் சார்ஜ் போட்டு குளிக்க வச்சுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ட்ரிப் போயிட்டு செகண்ட் ட்ரிப் வேன் வந்துருச்சா? பேசாம நீ ஸ்கூல்ல வேலைக்கு சேர்ந்துரு மாதிரி தாசு. இங்க வர எட்டா இருக்கும் போது உள்ள நுழையிறா பாரு. பாய் போய் வாருங்கள். தியோமா லவ் யூ டூ. லவ் யூ டூ. கிளம்பிட்டாங்க. இது மூலம் வீட்டுக்குள்ளே நிறைய வேலை இருக்கும், அதை போய் பார்க்கணும்.